ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. அன்புக்குரியவர்களே, தகப்பன் தன் பிள்ளைகள் கேட்கிறதை வாங்கி தரமாட்டேன் என்று சொல்வது கிடையாது. தாயானவள் இப்போது வேண்டாம், பிறகு வாங்கிக் கொள்ளலாம், அது உனக்கு தேவையில்லாதது என்று பல விதங்களில் சொல்லி தட்டி கழித்து விடுவார்கள். பிள்ளைகள் தங்கள் தேவைகளை தன் தாயிடம் கேட்பதை விடவும் தகப்பனிடம்தான் அதிகமாக கேட்பது உண்டு. நீங்கள் உங்கள் பரம தகப்பனிடம் உங்கள் தேவைகளை, விருப்பங்களை, எதிர்பார்க்கும் காரியங்களை சொல்லுங்கள். அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும் போது, அவருக்கு பயந்து காரியங்களை செய்யும் போது, எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் கர்த்தர் நிச்சயம் இரக்கம் செய்வார். பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்கள். அவர் செய்த உபகாரங்களுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதயம் பாதிப்புக்குள்ளான ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இரத்த நாளங்களில் அடைப்புகள் மாறவும், வாழ்வுகள் நன்கு செயல்படவும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கவும், வலிகள் வேதனைகள் இல்லாமல் காக்கப்படவும், நீண்ட ஆயுசுடன் வாழவும் உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழவும், உமக்கு பயந்து எங்கள் காரியங்கள் வர்த்திக்கப்பட இரக்கம் செய்யும். உமக்கு பயப்படும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் வழி நடத்துங்க. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதவாறும், மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இடையூறு செய்யாமலும், உமக்கு முன் நேர்மையாக உத்தமமாக வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாகவும், உம்முடைய வசனத்தில் வாஞ்சியுடன் நிலைத்திருக்கவும், உம்முடைய சத்தியத்தை பின்பற்றி வாழ உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதிக்கு நீர் தந்து வரும் மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மன உளைச்சலோடு, கடன் பிரச்சனைகளோடு, குடிகார கணவனால் ஏற்படும் மனக்கசப்போடு, பிள்ளைகளின் ஆசீர்வாதம் தடைப்பட்டதினால் மனம் நொந்து வாழுகிறவர்கள், வியாதியோடு வாழுகிறவர்கள், விபத்தில் பாதிக்கப்பட்டு அங்கஹீனமாக வாழுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி அவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து மகிழ பண்ண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தென் அமெரிக்கா நாட்டில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நகர மக்கள் பாதுகாக்கப்படவும், காணாமல் போனவர்கள் உயிருடன் மீட்கும்படியும், தீங்கு விளைவிக்கும் அனைத்து குளிர்பானங்கள், உணவுப் பொருட்களை இந்திய அரசு தடை செய்யவும், இருசக்கர வாகனங்களுக்கு GST வரி குறைக்கும்படியும், காங்கோ நாட்டில் மங்கி பாக்ஸ் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களை தேவன் விசேஷித்த விதமாய் சுகமாக்கும்படியும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும், பல்வேறு அரசியல் கட்சிகளின் பொறுப்புகளில் உள்ள கிறிஸ்தவர்களின் பாதுகாப்புக்காகவும், அவர்கள் தேவனுக்கு பயந்து நேர்மையாக செயல்படும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், பாதுகாப்பாக வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.